மஹத்தத்துல் கிதாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். மைக்கேலுக்கும் அஹ்மதுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். கைட் புக்ல சில உரையாடல்களுக்கு தலைப்பு போடப்பட்டிருக்காது என்றாலும் அது ஏற்கனவே உள்ள அந்த மஹத்தத்துல் கிதார் அல்லது மர்கசு ஷுர்தா முஸ்தஷ்வா என்ற தலைப்பு இருக்கும். அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். அந்த வகையில இந்த ஹிவாரானது மஹத்தத்துல் கிதாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல். மைக்கேல் கேட்கிறாரு, மின் ஃபத்லிக் ஐன மஹத்தத்துல் கிதார், மின் ஃபத்லிக் லவ் சமஹ்த என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும் என்று சொல்றோம். ஐன மஹத்தத்துல் கிதார். அப்ப நாங்கள் ஒரு விடயத்தை இன்னொருடன் கேட்கின்ற போது டயலாக்ல வந்து இப்படியான சொல்லாடல்களை நாங்கள் பயன்படுத்தும். மின் ஃபத்லிக் லவ் சமஹ்த, எக்ஸ்கியூஸ் மீ, ஐன மஹத்தத்துல் கிதார், எங்கே புகையிரத நிலையம் இருக்கின்றது. ஐன என்று சொன்னால் வேயா, எங்கே. அஹ்மத் சொல்றார், ஃபி வசத்தில் மதீனா. வசத் என்று சொல்வது வந்து சென்டர், நடு, மத்தியில் என்று கருத்து. ஃபி வசத்தில் மதீனா, மதீனா நகரம், சிட்டி. நகரத்தின் மத்தியிலே, நடுவிலே இருக்கிறது. எதே மஹத்தத்துல் கிதார். ஹுவ கரீபும் மின் ஹுனா, ஹுவ கரீபும் மின் ஹுனா, இங்கிருந்து மிக கிட்ட இருக்கின்றது. கரீப் என்று சொன்னால் நெருக்கமானது, அண்மையில் இருக்கின்றது, கிட்ட இருக்கின்றதுக்கு நாங்க சொல்றது கரீபும் மின். உண்மையிலே ஹுவன்றதை விட ஹியண்டு வந்தால் தான் மிக பொருத்தம். ஹிய என்று வரும். மஹத்தத்துல் கிதார் மஹத்தா முஅன்னஸ், ஹிய கரீபுன் வரப்படாது. ஹிய வந்தால் ஹிய கரீபத்தும் மின் ஹுனா, ஹிய கரீபத்தும் மின் ஹுனா என்றதை மிக பொருத்தம். ரைட். மின் ஹுனா என்றால் இங்கிருந்து, இங்கிருந்து புகையிரத நிலையமானது மிக அண்மையில் இருக்கின்றது. இம்ஷி இலல் அமாமி மிஅத்து மித்ரின். மித்ரன் அல்ல, அல்ல அச்சுப்பிலகல் இருக்குது. மித்ரன் அல்ல, மித்ரின். மிஅத்து கலமின் எழுதுறது, அது முதாஃப் முதாஃப் இலைஹி சட்டம். அதாவது நோதுதுல வந்து மிஅத்து கலமின், அல்ஃபு கலமின். சரியா? அந்த மாதுத நாங்க ஒருமையில எழுதுவோம், அது மஜ்ரூர் கஸ்ரா செய்திருக்கும். அப்ப மஷான்னு சொன்னால் சென்றான், நடந்தான் என்று கருத்து. அப்ப இம்ஷி என்றால் நடந்து செல். இம்ஷி இது ஃபியல் அம், ஏவல் வினை. இம்ஷி இங்க அந்த அவங்களுக்கு தெரியும், அந்த ஹுரூஃபுல் இல்லா வந்தால் அந்த யா என்ன செய்யப்படும், நீக்கப்படும், ஹஸ்ப் செய்யப்படும். இம்ஷி இலல் அமாம், முன்னோக்கி செல். மிஅத்து மித்ரின், அதாவது 100 மீட்டர் முன்னுக்கு செல், முன்னோக்கி நீ செல். சும்ம பிறகு உதுகுல், தஹல யதுகுல், உதுகுல், உதுகுல் என்றால் நுழை, தஹல என்றால் நுழைந்தான். சானிய ஷாரிஇன் அலா யசாரி. சானிய என்றது இரண்டாவது கருத்து. சானிய ஷாரிஇன் இரண்டாவது பாதையில். அலா யசாரி, யசார் என்று சொல்றது வந்து இடது, யமீன் என்று சொன்னால் வலது. அப்ப அலா யசீர் யசாரிக்குனால் உனது இடது பக்கமாக, அதாவது பிறகு உனது இடது பக்கமாக இரண்டாவது பாதையில் நுழை என்று சொல்றார். அதரோட்ட சொல்றது இம்ஷி இலல் அமாமி மிஅத்து மித்ரின் சும்ம துகுல் சானிய ஷாரிஇன் அலா யசாரி. முன்னோக்கி 100 மீட்டர் நடந்து செல், பிறகு உனது இடது பக்கமாக இரண்டாவது பாதையில நீ நுழைந்தால் இரண்டாவது பாதையை எடுங்கன்னு சொல்றாங்க. செல்லுங்க, அந்த இரண்டாவது ரோட்ல செல்லுங்க. ஷாரே என்றது ஷாரி உன் ஷவாரே என்றால் ரோட், பாதை, வீதின்னு சொல்லலாம், வீதி. மைக்கேல் சொல்றாரு, ஹாதா சாபுன் ஜித்தன். சபுன் என்றால் டிஃபிகல்ட், கஷ்டமானது. சஹ்லுன் என்று சொன்னால் இலகுவானது. ஹாதா சாபுன் ஜித்தன், ஜித்தன் என்றால் மிக கஷ்டம். ஹாதா சாபுன் ஜித்தன், ஹாதா அல் இம்திஹானு சஹ்லுன் ஜித்தன், பரீட்சை மிக இலகுவானது. இந்த ஜித்தன்றதுனால மிக என்ற கருத்துல வந்து மொழிபெயர்க்க வேண்டும். அப்ப ஹாதா சாபுன் ஜித்தன், இது எனக்கு சரியான கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி 100 மீட்டர் முன்னோக்கி சென்று இடது பக்கமாக இரண்டாவது வீதியில நுழைகிறது வந்து எனக்கு கஷ்டம். ஆனா கரீபுன் ஹுனா, நான் இங்க பரிச்சயமற்றவன். கரீபுன் என்று சொன்னால் உண்மையிலே வந்து அந்நியமானது, பரிச்சயம் இல்லாதது. ஆனா கரீபுன் ஹுனா, ஹுனான்றது இங்கே, இந்த இடத்துக்கு நான் ஒரு புதியவன், இந்த இடத்துக்கு நான் பரிச்சயமற்றவன். எனவே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு போக தெரியாது சொல்றாரு. அஹ்மத் சொல்றாரு, ஹசனன்,
என்றால் தய்யிப், ஹசன நல்லம், ரைட் குட். ஹசன் என்றால் நல்லம். ஹல் துஹிப்பு அன் துராஃபிகுனி, ராஃபக என்று சொன்னால் கூட சென்றான், கூட. சாஹபட கருத்து பயணத்துல வந்து சாஹிப்னு சொல்லுவோம், ரஃபீக்னு சொல்லுவோம். சரியா? பயணத்தோனுக்கு நாங்க ரஃபீக்னு சொல்லுவோம், அது கூட செல்லுகின்ற நண்பனுக்கு ரஃபீக்னு சொல்லுவோம். அப்ப ஹல் துஹிப்பு, நீ விரும்புகிறாயா? அஹப்ப யுஹிப்பு துஹிப்பு, ஹல் துஹிப்பு, நீ விரும்புகிறாயா? அன் துராஃபிகனி, என்னோடு சேர்ந்து செல்வதற்கு, என்னோடு நீ சேர்ந்து செல்வதற்கு விரும்புகிறாயா என்று அஹ்மத் மைக்கட்ட கேட்கிறார். அனதாஹிபுன் இலா ஹுனாக்க, நானும் அங்கேதான் சென்று கொண்டிருக்கிறேன். அனதாஹிபுன் இஸ்மு ஃபாயில், நானும் சென்று கொண்டிருக்கிறேன். இலா ஹுனாக்க, அங்கே. அதாவது மஹத்தத்துல் கிதாரை நோக்கித்தான், புகையிரத நிலையத்தை நோக்கித்தான் நானும் சென்று கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீ செல்வதற்கு விரும்புகிறாயா என்று அஹ்மத் கேட்கிறார். மைக்கர் பிகுல்லி சுரூரின், மிக்க மகிழ்ச்சியுடன். அதாவது பிகுல்லி சுரூர் என்றால், குல் என்றால் அனைத்தும், சுரூர் என்றால் சந்தோஷம். அப்ப சந்தோஷத்தின் அனைத்தும் நாங்க மொழிபெயர்க்கல, அதாவது மிக்க மகிழ்ச்சியுடன், அதாவது மிச்ச சந்தோஷம்னு சொல்லுவோம். இந்த பரிபாசில லஹ்ஜார சொல்வதாக பிகுல்லி சுரூர், மிச்ச நல்ல, மிச்ச நல்ல, மிச்ச சந்தோஷம். சரியா? உன்னோட நானும் சேர்ந்து போறது மிச்ச சந்தோஷம். மைக்கல் அஹ்மது, மைக்கல் அஹ்மது யம்ஷியானி இலா மஹத்தத்தில் கிதார், மைக்கலும் அஹ்மதும் புகையிரத நிலையத்தை நோக்கி நடந்து செல்கின்றனர். அஹ்மது யுவத்தி மைக்கல வ மைக்கல் யஷ்குரு அஹ்மத. அஹ்மத் வத்த என்று சொன்னால் விட்டு சென்றான், பிரியாவிடை கொடுத்தான் என்று சொல்ற. ஹஃப்லத்துல் வதா என்று சொன்னால் ஃபேவல் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சொல்லுவோம். சரியா? இது ஹஃப்லத்து தௌதி என்று சொல்லுவாங்க. அஹ்மத் யுவத்தி மைக்கல, அஹ்மத் மைக்கலை விட்டு பிரியாவிடையை பெற்று செல்கிறான் என்று மொழிபெயர்ப்போம். மேலும் அல்லது அஹ்மத் யுவத்தி மைக்கல, அஹ்மத் மைக்கலை விட்டு செல்கிறான். மைக்கல், மேலும் மைக்கலானவன் யஷ்குரு அஹ்மத, அஹ்மதுக்கு நன்றி செலுத்துகிறான். அஹ்மத் மைக்கலை, மைக்கல் அஹ்மத் யம்ஷியானி இலா மஹத்தத்தில் கிதார், புகையிரத நிலையத்துக்கு அஹ்மதும் மைக்கலும் நடந்து செல்கின்றனர். அஹ்மத் யுவத்தி மைக்கல, அஹ்மத் மைக்கலை விட்டு பிரிந்து செல்கிறான், பிரியாவிடை விட்டு செல்கிறான் அல்லது விட்டு செல்கிறான். மேலும் மைக்கல் யஷ்குரு அஹ்மத, மைக்கல் அஹ்மதுக்கு நன்றி செலுத்துகிறான், தேங்க்ஸ் பண்றது. மைக்கல் சொல்றார், ஐனல் கிதாரு இலல் ஜனூப், ஜனூப் என்று சொன்னால் தெற்கு திசை, ஜிஹத்துல் ஜனூப், தெற்குக்கான புகையிரதம் எங்கிருக்கிறது? அதாவது தெற்கை நோக்கி செல்லுகின்ற அந்த புகையிரதம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அஹ்மத் சொல்றாரு, ஹுவ ஃபிர் ரஸீஃபிர் ராபி. ரஸீஃப் என்று சொன்னால் அந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்க சொல்றது. இப்ப நாங்க பெட்டாக்கு போனோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்க 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்கும். நடைபாதையிலும் எங்களுக்கு சொல்ல முடியும். பேமெண்ட்டுக்கும் ரசீஃப் என்று சொல், ரசீஃபுன் அர்சிஃபா அடப்பன் மாரசிஃபத்தும். சரியா? பேமெண்ட்டுக்கும் சொல்றது, நடைபாதைக்கும் சொல்றது, பிளாட்ஃபார்முக்கும் சொல்றது. இங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது 4வது பிளாட்ஃபார்மிலே அல்லது நடைபாதையிலே தெற்குக்கான புகையிரதம் இருக்கின்றது. மைக்கல் யஸ்அலு முவல்லஃபல் மஹத்தா, மைக்கல் யஸ்அலு கேட்கிறார், சஅல யஸ்அலு வினவுகிறார், முவல்லஃபல் மஹத்தா புகையிரத நிலையத்தின் அதிகாரியிடம் மைக்கல் கேட்கிறார். முவல்லஃப்னு சொன்னால் அதிகாரி, உத்தியோகத்தர் என்றெல்லாம் சொல்லலாம், ஆபீசர். ஐன மக்தபு ததாக்கிர், எங்கே டிக்கெட்டுகள் ஆபீஸ் இருக்கிறது? மக்தபு ததாக்கிர் டிக்கெட் ஆபீஸ், அதாவது டிக்கெட்டை பெற்றுக் கொள்கின்ற அலுவலகம். தத்கிரத்துன் ததாக்கிர், தத்கிரத்துன் ததாக்கிர் என்று சொன்னால் டிக்கெட், டிக்கெட்டுகளுக்கான அந்த இல்லது டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுகின்ற அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று மைக்கல் புகையிரத நிலைய அதிகாரியிடம் கேட்கிறார், வினவுகிறார். அல் முவல்லஃப் ஹுவ பியமீனிக், அது உனது வலது பக்கத்திலே இருக்கிறது. பாருங்க, இந்த பிஏ யூஸ் பண்ணலாம், அலாவே யூஸ் பண்ணலாம். அதாவது உனது வலது பக்கத்தில் பியமீனிக் அல்லது ஹுவ அலா யமீனிக் என்று சொல்லுவோமே, அல்லது ஹுவ அலா யசாரிக் அல்லது ஹுவ பியசாரிக். அந்த பிஏ யூஸ் பண்ணலாம்,
அலாவையும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது உனது வலது பக்கமாக இருக்கிறது, உனது வலது பக்கத்தில் இருக்கிறது என்று முடிவெடுப்போம். மைக்கேல் சொல்றாரு யமீன் என்று சொன்னால் வலது, யசார் என்று சொன்னால் இடது. மைக்கேல் சொல்றாரு சுக்ரன் நன்றி, அஃப்வன் சொல்றது உண்மையிலே மன்னிக்கவும் கருத்து. நாங்க அந்த சொல்லுவோமே, இப்போ தேங்க்ஸ் பண்ணால் வெல்கம் என்று சொல்றேன். அதுல வந்து நாங்க அரபுல சுக்ரன் என்று சொன்னால், யாராவது எங்களுக்கு சுக்ரன் என்று சொன்னால், அஷ்குரத்தன் என்று சொன்னால் அஃப்வன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். திருப்பி உண்மையிலே மன்னிக்கவும் நேரடி கருத்து. அது வெல்கம் பண்ற மாதிரி. மைக்கேல் யகிஃபு அமாம மக்தபி ததாகிர். மைக்கேல் யகிஃபு நிற்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். வகஃப அமாம முன்னால், மக்தபி ததாகிர் டிக்கெட்டுகள் ஆபீஸ், டிக்கெட் ஆபீஸுக்கு முன்னால், டிக்கெட் அலுவலகத்துக்கு முன்னாலே மைக்கேல் நின்று கொண்டிருக்கிறார்.